ஆரம்பத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் டைக்கூனாக மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்த குருபாதம் கேரக்டர் பின்னர் மேஜர் கான்ஃப்ளிக்ட்காக பர்மாவுடைய லோக்கல் வெப்பன் டீலிங் பிஸ்னஸ்க்கு முரண்பாடாக இன்டர்நேஷ்னல் வெப்பன் டீலர், அதாவது 2 கவர்மெண்ட்டுக்கே லீகலாகவும் இல்லீகலாகவும் வெப்பன் டீலர் பிஸ்னஸ் பண்ணுறவராக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதோட ஃபேக் போலீஸ் இன்ட்ராகேஷனுக்கு அப்புறமா குருபாதம் பர்மா கிட்ட தான் பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது, நீ போலீஸ்கிட்ட எங்களுக்கு எதிராக பேசியிருந்தா யோசிக்காமல் உனக்கு கொண்டிருப்போன்னு சொல்கிற டைலாக் கிளைமேக்ஸில் குருபாதத்துடைய மரணத்தை நியாயப்படுத்தியிருக்கும். அடுத்த பாயிண்ட், ஆரம்பத்தில் பர்மாவுக்கு சங்கீதா மேலே காதல் இல்லாத மாதிரியும் லவ் தன்னுடைய லட்சியத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு காதலை எதிர்க்கிற மாதிரியும் தான் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் திரைக்கதையுடைய சப்டெக்ஸ்ட், சங்கீதாவை கல்யாணம் பண்ணாலே தன்னால் குருபாதம் இடத்த ஈஸியாக ரீச் ஆக முடியுன்றதை உணர்ந்த பர்மா அந்த குறுக்கு வழியை விட்டுட்டு தன்னோட இன்டெலிஜென்ஸாலையும் வழியாலையும் உண்டாகிற வழியில் தன்னுடைய லட்சியத்தை அடைவான் அப்படின்ற வகையில் எழுதப்பட்டிருக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் இருந்தே சங்கீதா மேலே இருந்த லவ்வை பர்மா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத ப்ரீ கிளைமேக்ஸில் லிஃப்ட் சீன்லையும் குருபாதத்துடைய இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் சங்கீதா மேலே உள்ள லவ்வை கிளைமேக்ஸில் வெளிப்படுத்துறதையும் சட்டிலாக சொல்லியிருப்பார் இயக்குனர் சரண். படத்தோட ஆரம்பத்தில் பர்மா சிசேரியன் மூலமாக பிறக்கிறத கேங்ஸ்டர் லைஃபோட தொடர்பு படுத்தியும் தன் தாயோட இறப்பை தன் பசியோட தொடர்பு படுத்தியும் இருக்கிற அந்த டைலாக் மட்டுமே படத்துடைய ஒட்டுமொத்த தீமையும் உச்சக்கட்ட அழுத்தத்தோட பதிவு செஞ்சுருக்கும். இந்த படம் புரோட்டாகனிஸ்ட் பர்மா சாதாரண லோக்கல் வெப்பன் டீலராக இருந்து எப்படி இன்டர்நேஷ்னல் டீலராக மாறினான் அப்படின்ற சிம்பிள் ஒன்லைனராக இருந்தாலும் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் தான் இதை ஒரு தரமான கமர்ஷியல் சினிமாவாக மாற்றுது. ஆல்ரெடி நம்ம பார்த்த பசின்ற விஷயம் மட்டும் இல்லாமல் கன் பற்றின புக்ஸ் தமிழில் வராததுனால தமிழ் படிக்க கற்றுக்கல, ஆனால் இங்கிலீஷ் படிக்க தெரியும்னு சொல்கிறது, எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையை நிதானமாக கையாளுறது, புத்திசாலித்தனமான மூவால் அடுத்தடுத்து வளர்றதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சாதாரணமாக வெவ்வேறு எமோஷனலில் அசால்ட்டாக செய்கிறது ஒரு யூனிக் டச்சாக அமைஞ்சிருக்கும். உதாரணமாக ஐராவை கொன்று போலீஸை மிரட்டுற சீனில் ரிலாக்ஸாகவும், லிஃப்ட்டில் ஏகே சாமியுடைய பையனை கொன்று வீரவேலை மிரட்டுற சீனில் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டாகவும், தன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டரை அதிரடியாகவும், கடைசியாக குருபாதத்தை ஜெயிக்கிற சீனில் உச்சக்கட்ட வெறி அப்படின்னு தன்னோட கோலை அடையிற பயணத்தில் பல டைமென்ஷன் உள்ளடக்கிய கேரக்டராக பர்மாவை வடிவமைச்சிருக்கிறது படத்தோடைய இன்டென்சிட்டியை பல மடங்கு உயர்த்தியிருக்கும். இப்பேற்பட்ட வித்தியாசமான, அதே நேரத்தில் இன்டென்ஸான, அதே சமயம் பலருக்கும் பிடிச்ச வகையில் எடுக்கப்பட்ட இந்த படைப்பு வெளியான சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியரை சந்தித்தது ஒரு வியப்பு தான். ஆனால் இப்போவும் இயக்குனர் சரண் அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் மூவி இதுதான் அப்படின்னு பலராலும் கொண்டாடப்பட்டு வருது.